ஹலோ மக்களே, வெல்கம் டு தஞ்சை தோழி. சப்பாத்திக்கும் பூரிக்கும் ஒரே மாதிரி சைடிஷ் செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த சைடிஷ் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது மீல் மேக்கர்னு சொல்லக்கூடிய இந்த சோயா வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி 10 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை, அதாவது பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருந்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்சுருக்கிற சோயாவை நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கேப்சிகமையும் இதோடையே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் திக்கான தயிர் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 10 நிமிஷம் ஊறின இந்த சோயாவை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கேப்சிகமும் அந்த வெங்காயமும் வதங்கி வரட்டும். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். பொடுசாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச இந்த தக்காளியையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வரத்துக்காக உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோயாவில் ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துருக்கிற வாசி, இப்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிற எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற சோயாவை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இதை தனியாக செய்யும்போது இந்த சோயாவில் நல்ல காரம் எல்லாம் இறங்கி செம சூப்பராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கிற வாசி நல்லா திக்காக தான் இருக்கும். இப்போது ஃப்ளேவருக்காக நான் திரும்பவும் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். சூப்பரான கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கும் பூரிக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வித்தியாசமாக செய்யணும், இல்லை நான்வெஜ் டேஸ்ட்டில் நம்ம ஒரு கிரேவி செய்யணுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையான சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சோயா சங்க்ஸை வச்சு செஞ்ச இந்த கிரேவி அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலை